உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க. இது உங்களுக்கான பதிவு, உங்கள் நலனுக்கான பதிவு. இதில் எந்த தவறும் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதில் பொய் அப்படிங்கிறதும் இல்லை, பரிகாரம் அப்படிங்கிறதும் இல்லை. பக்தி என்பது உண்மை. இதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன். இந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இனிவரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒரு முக்கியமான ராசி கடகம். இனிவரும் காலங்கள் அப்படின்னா 2026 மார்ச் 6ஆம் தேதி வரை. இப்போ நான் சொல்ல போகிற கருத்து சரியானதாக இருக்கும். அதன் பிறகு நம்ம அடுத்த பதிவுகளில் பேசிக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான தகவல், அரிய பதிவுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கானது. என்னை நாடி வருகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுவேன் நேரடியாக. என்னை காண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, பார்க்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அன்னை பராசக்தியோட அருளாசிப்படி உங்கள்கிட்ட இதை பதிவு பண்ணுறேன். கடகராசி நேயர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமச்சனி இது நடந்து கொண்டிருக்கிறது. இது வருகின்ற 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பயிற்சி ஆகிடும். அதோட அஷ்டம சனியும் நிறைவடைஞ்சிடும். நான் கோச்சாரத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது 7.5 சனி மற்றும் அஷ்டமச்சனி மட்டும்தான். 7.5 சனி, அஷ்டமச்சனி இவைகளை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து நான் கவனிப்பேன். காரணம் என்னென்னா, காலநாயகனுடைய அதிக ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலம் அதுதான். காலநாயகன்னு நான் சொல்கிறது சனி பகவானை, சனீஸ்வர பகவான். அவர் தான் ஈசனின் மகன்களில் அவரும் ஒருவர், நீதி தேவன். அவர் இப்போது அஷ்டமச்சனியாக கடகராசி நேயர்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.